ஏற்றுக்கொள்ளாதனால அந்த இடத்துல அன்பு இருந்துச்சுங்களேன், அந்த தப்பிதங்களை மறைந்து போகும், மன்னிக்கப்படும். have love, you will forgive others. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, Place the hand on heart and say, Jesus, உம்முடைய அன்பை எனக்கு ஊற்றுங்க. Lord, pour your love. அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, Lord, you showed me love. அவர் எவ்வளவு அன்பு பாருங்க. Just look at Jesus' love. கர்த்தர் மீதிருக்கு அன்பு. ஆனா நம்ம அன்பு பேசி என்ன பண்ணுவோம்? We just saying only we are kind. நேசித்து அன்பு காட்டின மனைவியை வெறுக்க ஆரம்பிச்சிட ஒரு காலகட்டங்கள். We are hating our own. அவன் கணவனை நேசித்த சில பேர் இப்பெல்லாம் முன்னெல்லாம் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்ப நடக்கிறதுல 99% லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லி 99% now love with arranged. நீங்க விரும்பி ஒரு ஏற்றுக்கொண்ட திருமணமே இப்ப நடக்குது. Accepting one another, after that the marriage is over. ஆனா இப்ப என்ன ஆகுது, ரெண்டு பேர் பிரிவுங்க. But there is sudden departure. சில நிறைய தேசங்கள்ல பார்க்கிற பிரிந்த வாழ்க்கை. If you look at many nations, எங்க என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் தப்பிதங்களை ஒருத்தரால் மன்னிக்க முடியாது நிமித்தம், one another not able to அன்பை காட்டாத நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதம் love losing the blessing. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க.